ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்த ஒரு வித்தியாசமான சர்வைவல் அட்வென்ச்சர் மூவி தான் த சர்வைவ். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி கேட்டிங்கன்னா, தான் பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு குடும்பம் நடுக்கடலுக்கு போட் எடுத்துக்கிட்டுமே போகிறாங்க. அப்படி நடுக்கடலுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா எங்கடா இங்கே இருந்த கிணத்த காணன்ற மாதிரி அங்கே இருந்த கடலே இல்லை, சுற்றி பாலைவனம் மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் நம்ம ஹீரோவுமே காம்பஸ் எடுத்து பார்த்தா நார்த்து சவுத் எல்லாம் வேற வேற திசையிலையுமே காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா, இங்கே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்மளை மாதிரி வேற யாராச்சும் இந்த இடத்துல இருக்காங்களா, அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்ட்டு ரேடியோ வழியாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு சிக்னலுமே வருது. நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், இது இருக்கிறது ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல், இதில் 3 பேர் தான் மொத்தமாகவே இருக்க முடியும், நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே வந்துட்டீங்கன்னா நான் உங்கள் குழந்தைய காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு போகவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு வாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் எல்லாமே மாற்றி போனதால கடல் இருக்க வேண்டிய இடத்துல நிலமாகவும் நிலம் இருக்க வேண்டிய இடத்துல கடலுமே போயிருக்கு. அப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு கடல் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்குமே போகவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வாரத்தில் என்னென்னலாம் ஆச்சு, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிற மீதி கதை தான் இந்த படமே. இதுக்கு நடுவில் நிறைய ட்விஸ்ட்லாம் கொண்டு போய் இந்த படத்தையுமே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே இந்த படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்கே நடுக்கடலில் ஒரு போட் போய்கிட்டு இருக்கிறதையுமே காட்டுறாங்க. இப்போ அதுக்குள்ளே பார்த்தா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி ஜூலியா, இது அவங்களோட பொண்ணு கேஷி. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவான டாமியும் அவங்க பையனையுமே காட்டுறாங்க. அவங்க பையனோட பேரு பென். அப்போ அப்படி அவங்க 4 பேருமே போட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ண போகிறேன்னு கடலில் குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ கேஷியுமே ஹெட்ஃபோனில் நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டுமே வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டாமை பார்த்தா அவரோட பையனுக்கு எப்படி தூண்டில் மூலமா மீன் பிடிக்கணும்ன்றதையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டுமே இருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவுமே பென்னுக்கு அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினையுமே காட்டுறாங்க. அவங்க நல்லா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, அவங்களுக்கு நீச்சல் அடிக்க வராமல் ஹெல்ப்னு கத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினையுமே ஹெல்ப்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு போட்டோட கேபின்குள்ளேயுமே வந்து பார்த்தா தூரத்தில் நம்ம ஹீரோயினி ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து அட கடவுளேன்ட்டு போட் எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துலேயுமே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே தண்ணிக்குள்ளே குதிச்சு நம்ம ஹீரோயினியை காப்பாற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னுமே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே நான் நல்லா தானே நீச்சல் அடிப்பேன், திடீர்னு எனக்கு ஏதோ இழுத்துட்டு போன மாதிரி தோணுச்சு, அதான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டுமே ஆகுது. அன்னைக்கு நைட்டு பென்னோட பர்த்டேன்றதுனால கேக்மே வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே பென்னுக்கு ஒரு லேப்டாப்புமே கிஃப்டாக கொடுக்குறாரு. அப்போ பென்னோட அக்கா கேஷியுமே இந்த மூஞ்சி மாதிரியே இருக்கிற உனக்கு இன்னொரு மாஸ்க்கை தரேன்ட்டு ஒரு மான்ஸ்டர் மாஸ்கையுமே கிஃப்டாக தராங்க. அப்போ பென்னோட அம்மா ஒரு பிரேஸ்லெட்டையுமே கொடுத்துக்கிட்டு இதை போட்டிருந்தா உன்னை சுற்றி தீய சக்தியே இருக்காது, நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னுமே கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்போ கேக் சாப்பிட்லான்ற போது கேஷியோட லவர் ஆடமுமே வீடியோ கால் பண்ணியிருக்காரு. அப்போ ஆடமும் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு இப்போ கேஷியாவும் ஆடமும் ஒன்றா பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படி அவங்க 2 பேருமே வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆடம் இருக்கிற இடத்துல பயங்கரமாக இடியுமே இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என்னாச்சுன்னு கேஷியுமே கேட்குறாங்க. தெரியல, எனக்கு ரொம்ப நேரமாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சிக்னலுமே லாஸ் ஆகி வீடியோ காலுமே கட் ஆயிடுது. அப்போ கேஷியுமே கேபின்குள்ள வந்த அப்புறம் என்ன அதுக்குள்ள வந்துட்டேன்னு அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. இல்லை சிக்னல் இல்லாமல் வீடியோ கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பென்னுமே வெளியில பார்த்துக்கிட்டு மேலேயுமே போறாரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டை சுற்றி நிறைய திமிங்கலங்கள் போய்கிட்டுமே இருக்கு. அப்போ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ டாமுமே இதெல்லாம் சாதாரணம் தான், இந்த மாதிரி புயல் டைமில் எல்லா திமிங்கலமுமே கரையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும், இதெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டம்முன்னு ஏதோ சத்தமுமே கேட்குது. அப்போ என்னடா இது போட்டுக்கு கீழே பயங்கரமாக சத்தம் கேட்டுச்சுன்னு நம்ம ஹீரோவுமே கீழே குதிச்சு போய் பார்த்துட்டு மேலே வந்தால் அவரோட ஷோல்டரில் ஒரு பயங்கரமான அடியுமே பட்டிருக்கு. அப்போ ஜூலியாவுமே ஒரு டாக்டர்ன்றதுனால நம்ம ஹீரோக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே என்னாச்சு அப்படின்னுமே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே நான் கீழே இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்னை ஏதோ பெருசாக சுறா மாதிரி என்னை அட்டாக் பண்ணிச்சு, அதை பார்த்து நான் திரும்புறதுக்குள்ளே என்னை
ப்ரொப்பலர்ஸ் கிழிச்சிருச்சு அப்படின்னுமே சொல்றாரு. அப்போ போட்டுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ப்ரொப்பலர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, இங்கேருந்து இதை ரெடி பண்ணாதான் இங்கேருந்து நம்ம கிளம்பவே முடியும் அப்படின்னுமே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கேஷியுமே அவங்களோட மொபைலை மேலே காமிச்சுக்கிட்டு சிக்னல் வருதான்னு பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் ஜூலியாவுமே ரேடார் மூலமாக யாராச்சும் கான்டாக்ட் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ என்னடா இது யாருமே நம்ம சிக்னலை ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கோவத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஏதோ ஒரு சத்தமுமே கேட்குது. அப்போ இந்த இடத்துல என்னடா சத்தம்னு எல்லாருமே வெளியில வந்து பார்த்தா வானத்துல இருந்து ஒரு விண்கல் மாதிரி ஏதோ ஒன்று வந்து விழுது. அப்போ என்னடா இதுன்னு நம்ம ஹீரோவுமே அந்த போட் மேலே ஏறி பார்த்தா பக்கத்துலேயே இன்னொன்றுமே அதே மாதிரி வந்து விழுது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்டு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் தூரமாவது தள்ளி போகணும்ட்டு அந்த போட்டையுமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த போட்டையுமே போய்கிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி அந்த போட்டு டேமேஜ் ஆனதால இன்ஜின்ல இருந்து புகை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸா உடஞ்சிக்கிட்டுமே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் மாதிரி இருக்கிறது மறுபடியும் அந்த போட்டு பக்கத்திலேயே வந்து விழுது. இதை பார்த்த டாமுமே எல்லாருமே கேபின்குள்ள போங்கன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாருமே கேபின்குள்ள வந்து அப்புறம் இருக்கிற எல்லா ஜன்னல் டோரையுமே மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டுமே கலகலன்னு ஆடவுமே ஆரம்பிக்குது அலையால. அப்போ இந்த மாதிரி அந்த போட்டு கண்ணா பின்னான்னு ஆடுறதால கேஷியாக்கு பயங்கரமா வாந்தியுமே வருது. அதே நேரத்துல ஜூலியாக்கு மூக்குல இருந்து ரத்தமுமே வருது. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காதை அடைச்ச மாதிரி ஒரு கீன்ற சத்தம் கேட்டுக்கிட்டுமே இருக்கு. அப்போ அப்படியே எல்லாருமே பயத்துல நமக்கு என்ன ஆக போதும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பிளாக் அவுட் ஆகி அடுத்த நாள் மார்னிங்குமே காட்டுறாங்க. அப்போ அந்த 4 பேருமே வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது எங்கடா இங்க இருந்த கிணத்த காணுன்ற மாதிரி அங்க கடலே இல்லை, சுத்தி பாலைவனம் மாதிரி இருக்கு. அப்போ இங்க என்னடா நடக்குதுன்னு அந்த 4 பேருமே ஒன்றும் புரியாம அப்படியே பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்புறம் டாமுமே காம்பஸை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காம்பஸ்ல நார்த் சவுத்தாவும் சவுத் நார்த்லாம் மாத்தி மாத்தி காட்டுது அப்படின்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 7000 வருஷம் முன்னாடி தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம டாமுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கடல் எங்க போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு கடல் இருக்க வேண்டிய இடத்துல நிலம் இருக்கு, நிலம் இருக்க வேண்டிய இடத்துல கடல் இருக்கு அப்படின்னுமே சொல்றாரு. அப்போ இதை கேட்ட உடனே நம்ம கேஷியுமே அப்போ ஆடமுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து ஜூலியாவுமே கேஷி கிட்ட போயிட்டு இன்னும் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா தெரியல, ஸோ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்புறம் டாமுமே ரேடார் வழியா யாராச்சும் கான்டாக்ட் பண்ணலாமான்ட்டு அதை சரி பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பென் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பலூனை ஒன்னா கட்டி பறக்க விட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. இதை பார்த்து நம்ம கிட்ட யாராச்சும் வருவாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை பார்த்த டாமுமே நீ என்னோட பையன்றதை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா அப்படின்னுமே சொல்லி தம்ஸ்அப்புமே கொடுக்குறாரு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரேடார் வாக்கி டாக்கியுமே டாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அதுல இருந்து ஒரு சிக்னலுமே அனுப்புறாரு. இந்த மாதிரி 4 பேர் இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல கடலே இல்லை, நீங்க யாராச்சும் இருக்குங்களா, இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வருது. அப்போ இதை கேட்ட உடனே அந்த 4 பேருமே சந்தோஷமாகி இப்போ டாமுமே சொல்றாரு நீங்க பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ரேடார்ல பேசினவரையுமே இப்ப காமிக்கிறாங்க. அப்போ அவருமே சொல்றாரு என்னோட பேரு நவ், நான் இந்த மாதிரி ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னுமே நம்ம ஹீரோவுமே கேட்கிறாரு. அவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லாம் ரிவர்ஸ்ல போயிருக்கு, அதனால கடல் இந்த இடத்துல இல்லை, அப்போ இது இப்படியே இருந்துருமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னை பொறுத்தவரை இந்த இடத்துக்கு இன்னும் 1 வாரத்துல கடல் வந்துடும், நீங்க முடிஞ்சவரை ஏதாவது ஹைட்டா உள்ள பகுதியில் போய் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டாமுமே அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைக்கிறாரு. எங்களை உங்க ஷிப்ல ஏத்திப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவருமே சொல்றாரு இது ரொம்பவே சின்ன ஷிப் தான், இதுல 3 பேர் தான் மேக்சிமம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ இதை கேட்ட நம்ம டாமுமே சொல்றாரு அப்ப எங்க குழந்தைங்களையாவது கூட்டிட்டு போங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குற அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதால அவருமே அவர் இருக்கிற இடத்த சொல்றாரு. நம்ம ஹீரோவுமே மேப்ல போய் செக் பண்ணி பாக்குறாரு அவர் சொன்ன இடம் எங்க இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இருந்து அவர் சொன்ன இடம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நடந்து போனா வந்துடும் அப்படின்னுமே சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஷிப்ல உள்ளவருமே அப்போ நீங்க கூடிய சீக்கிரத்துல வந்தா உங்க குழந்தைங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னுமே சொல்றாரு. அப்ப அப்படி அவங்க 2 பேருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டாமுமே இப்ப ஜூலியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில 7 மணிங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தூங்கவுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் அடுத்த நாளுமே விடியுது. நம்ம ஹீரோவுமே
எல்லாரும் ரெடியா இருங்க, இங்க இருந்து கொஞ்ச நேரத்துல போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்டு வெளியே சாப்பிட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அப்படி வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாயை கூப்பிட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒருத்தரை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாகி நம்ம ஹீரோவுமே அவர்கிட்ட தண்ணி எடுத்துக்கிட்டுமே போறாரு. அப்ப நம்ம ஹீரோவுமே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே எங்க போறாருன்னு பின்னாடியுமே போறாங்க. அப்ப கேஷியாவுமே மறுபடியும் ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாமுமே அவர் பக்கத்துல போயிட்டு நீங்க ஓகேவா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணியுமே கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆப்போசிட்ல இருந்தவருமே கையில வச்சுட்டு இருந்ததை கீழே போட்டுக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அப்போ கீழே போட்ட அந்த ஈட்டி மாதிரி இருக்கிறதை எடுத்து நம்ம ஹீரோ வயிற்றுலயே கொத்திடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கத்துறாங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவை வயிற்றுல குத்துனது மட்டும் இல்லாம கழுத்துல குத்தி நம்ம ஹீரோவை ஒரே அடியா முடிச்சிடுறான். அப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே கத்திக்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடி அந்த சைக்கோவுமே துரத்திக்கிட்டு வரான். ஆமாங்க, இவ உண்மையிலே ஒரு சைக்கோ தான். அப்ப நம்ம ஜூலியாவுமே பயந்து ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி அந்த சைக்கோவுமே அந்த ஈட்டியை தூக்கி எறிகிறான். அது கரெக்டா நம்ம ஜூலியாவோட தோள்பட்டையில குத்தி கிளிக்கவுமே செய்யுது. அப்போ ஜூலியாவுமே ஒரு வழியா அந்த போட்டு மேலே ஏறி கேஷி கேஷின்னு கத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கேஷியுமே வெளியில வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கேஷியுமே அவங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த போட்டோட டோரையுமே மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா டோரையும் மூடி இப்போ என்னாச்சுன்னு அவங்க பசங்களுமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியில இருக்கிற அந்த சைக்கோவுமே அந்த போட்டு மேலே ஏறி அந்த கதவை திறக்கவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ஜூலியாவுமே அவங்க பசங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிய வச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு ஃப்ளார் கன்னையுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவன் உங்களை பார்த்துட்டானா இந்த கன்னை வச்சு அவனை சுட்டுடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயினுமே அவன் உள்ளே வந்தால் கத்தி எடுத்து குத்திடலாம் அப்படின்னு ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோவுமே கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். அப்போ உள்ளே வந்த சைக்கோவுமே எங்கடி போனா அப்படின்னு தேடிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினையுமே அந்த போட்டில் இருக்கிற சைடு ஓட்ட வழியாக அந்த போட்டுக்கு கீழேயுமே குதிச்சிடுறாங்க. இது அந்த சைக்கோக்கு தெரியாமல் எங்கே போனன்னு உள்ளேயே தேடிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த போட்டு வழியாக சுற்றிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் வச்சிருந்த அந்த நாயுமே பார்த்து குலைச்சிக்கிட்டுமே இருக்கு. இப்போ அந்த நாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியாவை கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்துக்கிட்டு அந்த நாயுமே சதக்குன்னு குத்திடுறாங்க. அப்போ இந்த சத்தத்தை கேட்ட அந்த சைக்கோமே என்ன வெளியில நாய் குலைக்குதா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா அந்த நாயுமே செத்து போய் கிடக்கு. அப்புறம் மறுபடியுமே நம்ம ஹீரோயின் போட்டு மேலே ஏறி தான் பசங்களை ஏதாவது பண்ணிட்டானான்னு கேபின்குள்ள வந்துமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது அந்த சைக்கோவுமே பார்த்து நம்ம ஹீரோயினியை பயங்கரமா அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ அந்த சைக்கோவுமே நம்ம ஹீரோயினியோட கழுத்தை பிடிச்சி கொலை பண்ணலான்ற போது இதை பார்த்த கேஷியுமே எந்திரிச்சு அந்த ஃபிளார் கன்னை வச்சு அந்த சைக்கோவுமே சுட்டுடுறாங்க. இதனால அந்த சைக்கோவுமே பயங்கரமா கத்திக்கிட்டு கீழேயுமே விழுறான். அப்போ ஃபிளார் கன்னால ஷூட் பண்ணதால அந்த போட்டுமே இப்போ பத்திக்கிட்டுமே எரியுது. இதை பார்த்து அந்த மூணு பேருமே பேக்ல கொஞ்சம் திங்ஸ்மே போட்டுக்கிட்டு வெளியுமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ பெண்ணுமே தான் அப்பா அங்க இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்கிறாரு. அப்போ அப்படியே அந்த மூணு பேருமே அழுதுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோவுமே இறங்கி நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறான். இதை பார்த்த உடனே ஜூலியாவுமே அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஓடி போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அந்த போட்டுமே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது இப்போ பயங்கரமாக வெடிச்சுமே செதறுது. அப்போ இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மூணு பேருமே அந்த சைக்கோக்கு பயந்து ஓடி வந்ததால் நம்ம ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது டாமுமே ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ அவன் அப்படி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பலூனை பறக்க விட்டதால தான் அதை பார்த்து நம்ம இடத்துக்கு அந்த சைக்கோ வந்து நம்மளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ டாமுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட அவங்க அம்மாவுமே நீலாம் இப்படி பேசக்கூடாது, நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு, இனிமேட்டு நம்ம உயிர் பழக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து மேலடந்து போகிறாங்க. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த சைக்கோவுமே நடந்து வந்துக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ அப்படியே அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பெண்ணுமே ஒரு செத்துப்போன சுறா மீனை தொட்டு பார்த்துக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோவுமே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜூலியாவுமே அதை பைனாகுலரில் பார்த்துட்டு அந்த சைக்கோ இன்னும் நம்மளை துரத்திக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அந்த சைக்கோக்கு பயந்து மூணு பேருமே அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோவுமே தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ அப்படியே அந்த மூணு பேருமே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் அந்த சைக்கோவை தள்ளி வந்துட்டோம், ஸோ இனிமேட்டு நடந்தே போகலான்ட்டு நடந்துமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பெண்ணுமே ரொம்ப நேரம் நடந்து வந்ததால் இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாதுன்னு அந்த இடத்துல கொஞ்சம் சோர்வாயுமே உட்காடுறான். அப்போ இதை பார்த்து பெண்ணோட அம்மாவுமே இந்த தண்ணியை குடின்னு வாட்டர் பாட்டிலை திறந்தா அதில் தண்ணியுமே இல்லை, தண்ணி ஃபுல்லாக கீழேயுமே சிந்தி கிடக்கு. அப்போ இதை பார்த்து ஜூலியாவுமே ரொம்பவே கோவப்படுறாங்க, இதை கூட நீ சரியாக மூட மாட்டியா அப்படின்னு. அப்போ இதை கேட்ட கேஷியுமே நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த நிலைமையில தெரியாமல்
பண்ணுவாங்களா, கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமான்னு அவங்க அம்மாவுமே திட்டிக்கிட்டே இருக்கும்போது, என்னை எதுக்கு இப்போ திட்டுறீங்க, சாரி தான் சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு சரி வாங்க போகலான்ட்டு 3 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டுமே போறாங்க. அப்போ மறுபடியும் அந்த 3 பேருமே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஆன ஒரு சின்ன ஜெட்டுமே அந்த இடத்துல இருக்கு. அப்போ இதை பார்த்த 3 பேருமே இன்னைக்கு இந்த ஜெட்டுலயே நம்ம தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த டோரை திறந்து அதுக்குள்ளேயுமே இப்போ உட்காந்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஜெட்டுக்குள்ள ஜூலியாவுமே டாமோட போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்கிறாங்க. இதை பார்த்த கேஷியுமே உங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற கதையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப எமோஷனலா ஜூலியாவுமே அவங்களுக்கு எப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்கன்றதையுமே சொல்லிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது நைட்டுமே ஆகுது. எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கேஷிக்கு மட்டும் தூக்கம் வராம ரெஸ்ட் ரூமுமே வருது. அப்போ அந்த டோரை திறந்து வெளியில ரெஸ்ட் ரூம் போகலான்னு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த சைக்கோவுமே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே அந்த சைக்கோவுமே பின்னாடி இருந்து கேஷியை கொன்னுடலான்னு வரும்போது அப்போ இதை பார்த்த ஜூலியாவுமே என் பொண்ணு மேலையாடா கை வைக்க வரேன்னு அவங்க வச்சிருந்த கத்தியை வச்சு அந்த சைக்கோவை மானாவரியா கத்தியை வச்சு குத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கேஷியுமே அம்மா கொலவரியோட குத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவன் செத்துட்டாம இதுக்கு மேல குத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து பிடிச்சிக்குமே செய்யறாங்க. அப்போ அப்படியே இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி அந்த இடத்துல சூரியனுமே உதயமாகுது. அப்போ அப்படியே அந்த 3 பேருமே ஜெட்டை விட்டு வெளில வந்து கிளம்பலான்ற போது அந்த சைக்கோவுமே பாக்குறாங்க. அந்த சைக்கோவை பார்த்தா கந்தல் கோலமா இருக்கிறான். அப்போ இதை பார்த்த உடனே கேஷியுமே கேட்கிறா, நீங்க நேற்று இந்த மாதிரி பண்ணலையேம்மா, யாருமா இப்படி பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஜூலியாவோட அம்மாவுமே ஆமா இங்க இவனை விட ஏதோ ஒன்று கொடூரமானதுங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டுமே காலி ஆகுறாங்க. அப்போ அந்த சைக்கோ உடம்பு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நண்டுங்களுமே ஊர்ந்துகிட்டுமே இருக்கு. அப்போ அப்படியே அவங்க மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஜூலியாவுமே மேப்பை பாக்குறாங்க. அப்போ பெண்ணுமே ஒரு தண்ணியை பார்த்த உடனே அந்த இடத்துக்குமே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ இதை பார்த்து ஜூலியாவுமே அங்க போகாத அதை குடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது எதுவுமே கேட்காம பெண்ணுமே அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சுக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ பக்கத்துல வந்து ஜூலியாவுமே நீ என்ன பைத்தியமா, இந்த தண்ணியை குடிச்சா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புமே சரியில்லாம போகுது. அப்போ அவங்க 3 பேருமே அப்படி தட்டு தடி மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சில பிளாஸ்டிக் பொருட்களுமே அங்க இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பொருட்களை வீடு மாதிரி செஞ்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஜூலியா டாக்டர்ன்றதுனால அவங்க கிட்ட இருந்த மெடிசனை இப்ப பெண்ணுக்கு போட்டு விட்டுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க 3 பேருமே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஜூலியா மட்டும் எந்திரிச்சு என்ன இது வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்து பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஜூலியாவுமே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து கத்தி அவங்க 2 பேருமே எழுப்பி அங்கிருந்து ஓடிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க 3 பேருமே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது தூரத்துல பார்த்தா இந்த கடல்ல போட்ட குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த 3 பேரை பார்த்து அவங்க நம்மளை அட்டாக் பண்ணதான் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டெய்னருக்குள்ளேயுமே ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஓடி வந்த ஜூலியாவுமே அவங்க கிட்ட நாங்க உங்களை அட்டாக்லாம் பண்ணல, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கதவை திறக்கிற மாதிரி இல்லை. அதனால அந்த கண்டெய்னருக்கு மேல அந்த 3 பேருமே ஏறுறாங்க. அப்போ பின்னாடி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடூரமான நண்டுக்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பென்னும் கேஷியும் அந்த கண்டெய்னர் மேல ஏறின அப்புறம் கடைசியா நம்ம ஜூலியாவுமே ஏறுறாங்க. அப்போ ஏறும்போது அந்த கொடூரமான நண்டு ஜூலியா காலையுமே கடிச்சிருது. அப்ப அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே அந்த கொடூரமான நண்டுகள் கடிச்சு கொதறிக்கிட்டுமே இருக்கு. அப்புறம் சூரியனையுமே முழுசா வந்த அப்புறம் அங்க இருக்கிற நண்டுகள் எல்லாமே அந்த இடத்த விட்டுமே போயிடுச்சு. அப்போ இதுக்கு மேல நம்ம சேஃப், சூரியன் இருந்தா வராது போலன்னு அவங்க கீழே வந்துகிட்டு அந்த வேலையாட்கள் வச்சிருந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அவங்களோட கண்ணையுமே எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு போகலான்னு பெண்ணுமே அந்த கண்டெய்னருக்குள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு வாக்கி டாக்கியுமே இருக்கு. இப்போ அது எடுத்த அப்புறம் ஜூலியாவுமே அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருமே ரெஸ்பான்ஸ் பண்றாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 4 பேருமே சேஃபா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜூலியாவுமே இல்ல என் ஹஸ்பண்ட் செத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னோட மேப்பை நான் வர வழியில தொலைச்சிட்டேன், நாங்க எங்க இருக்கோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொடூரமான நண்டுக்களுமே எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட அவருமே அதுங்க என்னையுமே அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணதுங்கன்னு ஜூலியாவுமே கேட்ட அப்புறம் அவருமே சொல்றாரு, இங்க உணவு இல்லாததால அதுங்களுக்கு உயிர் வாழ தேவை சாப்பாடுன்னு நம்மளை அட்டாக் பண்ண பாக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் ஃபிளேர் அடிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதானுமே சொல்றாரு. இப்போ அவருமே அவர்கிட்ட இருந்தா ஃபிளேர் அடிச்ச உடனே பெண்ணுமே பார்த்துக்கிட்டு அங்க தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்க பார்த்துட்டோம், கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல வந்துருவோன்ட்டு கிளம்பவுமே செய்யறாங்க. அப்ப அப்படியே அவங்க 3 பேருமே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒத்தடி பார்த்த மாதிரி 2 சைடு உள்ள பாறைகளுக்கு நடுவுல போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த பாறைகளுமே மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது இதை பார்த்த ஜூலியாவுமே அவங்க 2 பேருமே பிடிச்சி தள்ளியுமே விட்டுடுறாங்க. அதனால ஜூலியாவுமே பாறைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. கேஷியும் பெண்ணும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே கத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க, நீங்க 2 பேரும் எப்படியாவது போய் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அந்த 2 பேருமே
ரொம்பவே அழுதுகிட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் பக்கத்துலேயுமே போகிறாங்க. அப்போ அவரை பார்த்தா உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வழிஞ்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடூரமான நண்டுக்கள் இவரை பயங்கரமாக அட்டாக்குமே பண்ணியிருக்குங்க. அப்போ இவரை பார்த்த கேஷியுமே நான் அம்மாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகிறேன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பெண்ணுமே நீ போகாதாக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் போகிறேன்டா என்னை விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கொடுத்த பிரேஸ்லைட்டை அவங்க அக்காக்குமே கொடுக்குறா. இது இருந்தால் உனக்கு எதுவும் ஆகாது, போய் அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு வழி அமிச்சுமே வைக்கிறான். அப்போ அப்படியே பெண்ணோட அம்மாவை பார்த்தா அந்த நண்டுகளுமே வந்துக்கிட்டே இருக்கு இவங்களை சாப்பிட. இவங்களுமே அந்த கன்னை எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் கேஷியுமே அந்த இடத்துல வந்துக்கிட்டு அம்மா உங்களுக்கு அந்த இடத்துல இடம் இருக்குது, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை கொடுத்து ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இப்போ அந்த 2 பேருமே ஓடி போய்கிட்டுமே இருக்கிறாங்க. பின்னாடியே அந்த கொடூரமான நண்டுக்களுமே இவங்களை சாப்பிட்றதுக்காண்டி ஓடி வந்துக்கிட்டுமே இருக்குதுங்க. அப்போ எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக அந்த 3 பேருமே அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே ஏறிக்கிட்டு இப்போ உள்ளேயுமே போயிடுறாங்க. அப்போ அவங்க உள்ளே போய் டோரையுமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த கடல் தண்ணியுமே பிரம்மாண்டமாக வந்துக்கிட்டுமே இருக்கு. அப்போ அந்த கடல் தண்ணியுமே அந்த நீர்மூழ்கி கப்பலை சுனாமி அடிக்கிற மாதிரி அடித்ததால அந்த நீர்மூழ்கி கப்பலுமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டுமே இருக்கு. அப்போ இது ஜூலியாவுக்கு அந்த கப்பலில் எப்படி கிடுகிடுன்னு ஆடிச்சோ அந்த ஞாபகத்தையுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுமே இருக்கு. அப்போ அந்த 3 பேருக்குமே அந்த நீர்மூழ்கி கப்பல் கண்ணா பின்னான்னு ஆடுனதுனால அவங்களுக்கு மயக்கமுமே வருது. அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு எல்லா சமநிலைக்கு வந்த அப்புறம் அவங்க 3 பேருமே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலே வந்துமே பார்க்குறாங்க. அப்போ அப்படி அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் உள்ள எல்லா பில்டிங்குமே இடிஞ்சு கொடூரமாக அந்த நகரமுமே இருக்குது. அப்போ அந்த 3 பேருமே ஒரு வகை சந்தோஷம் கலந்த பயத்துலையுமே இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டிலையுமே போட்டு முடிக்கிறாங்க. இந்த படம் இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ கிரேட் டே.